Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, hallelujah. பரிசுத்த பிதாவே, எங்கள் நடுவிலே நீர் வந்து அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையான அசைவாடுதல் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் நடுவிலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. पवित्र आत्मा हमारे बीच में मंडराइए आज के दिन प्रभु यीशु मसीह, हालेलुया. आपकी उपस्थिति को हम चाहते हैं पिता, हालेलुया. उपस्थिति हालेलुया हमारे बीच में होने के लिए हम प्रार्थना करते हैं पिता. ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்க நடுவில் இறங்கி வரும்படியாக உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க நடுவில் இறங்கி வாருங்க. ஹாத் உட்டாக்கர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, எங்க நடுவில் இறங்கி வாருங்க ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? எங்க நடுவில் நீங்க வந்து அசைவாடும் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஏமன் हाथ उठाकर हम बोलेंगे, प्रभु यीशु मसीह हमारे बीच में मंडराइए प्रभु, हमारे बीच में उतर कर आइए प्रभु, हालेलुया. आपकी बिना हालेलुया हम कुछ भी नहीं है प्रभु. आप हालेलुया यहाँ पर उतर कर आकर इस आराधना को हालेलुया चलाने के लिए, आराधना को आशीष करके देने के लिए हम प्रार्थना करते हैं पिता. இந்த ஆராதனை நீங்க வந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனையில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னமானது இயேசுவின் நாமத்தினால அளவில்லாம இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. एक मन होकर प्रभु की स्तुति करने के लिए, प्रभु की धन्यवाद करने के लिए, प्रभु की आराधना करने के लिए पिता पुत्र पवित्र आत्मा हमारे एमन हालेलुया बीच में आकर हमें सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं पिता, हालेलुया. जो कोई आप प्रार्थना कोई भी खाली ना जाना चाहिए. யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றாங்களப்பா, ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி கடந்து போகும்படி प्रभु की आशीष के साथ अनुग्रह के साथ यहाँ से एवं हालेलुया जाने के लिए प्रभु यीशु मसीह मदद करने के लिए हम प्रार्थना करते हैं पिता. இயேசுவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் மகிமையினாலே ஏவன் இந்த இடத்தை நிரப்புவீராக. சொர்க்கே महिमा से प्रभु यीशु मसीह इस स्थान में हालेलुया इस स्थान को प्रभु यीशु मसीह ढकने के लिए हम प्रार्थना करते हैं पिता. यीशु मसीह के नाम से हालेलुया आमेन. हालेलुया. महिमा पाई ஆண்டவரே. இயேசுவே, நீர் மகிமை அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் நாங்கள் சொர்க்கவும் நீர் பெருகவும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரமே. இந்த ஆராதனையில் வந்து நீர் கிரியை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆராதனை நடத்துகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உன்னதத்தின் மகிமையினாலே கர்த்தர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஏக இருதயத்தை தருவீராக. முழு இருதயத்தோடு பாடி துதி செய்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பலனும் கிருபையும் தாரோ. வேகமாய் ஜனங்களை கொண்டு வரும் தடைகளை மாற்றோ ஆண்டவரே. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். शुरुआत से लेकर अंत तक आप चलाइए, अपनी अंतरण करे. आपके हाथों में உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து இணைந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடுவோம். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே, எந்தன் பாவங்கள் போக்கியதால். அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே, எந்தன் பாவங்கள் போக்கியதால். அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதால். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே, எந்தன் பாவங்கள் போக்கியதால். அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதால்.
நன்மைகள் செய்தவர் இன்னமும் என்னை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் என்னை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். நான் துதித்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாடல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாடல் மனதுடனே. சோர்ந்திடும் வேலைகள் எம்மை தேற்றிடவே இந்தவர் தேவ ஆவியமில். நேர்ந்திடும் துன்பம் துயரமாம் வேலைகளில் நேச கிருபைகள் அளித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாடல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாடல் மனதுடனே. கூப்பிடும் வேலைகளில் நேச கொடி அசைத்து வேகமாய் வந்தே பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் எந்த ஞாபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். கூப்பிடும் வேலைகளில் நேச கோடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் எந்த ஞாபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாடல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாடல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சியோனே எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தரிசிக்க தூய முகம். பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாடல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாடல் மனதுடனே. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் என்னை காத்திடுவார். அத்தனை நாட்களும் என்னை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் என்னை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுள் காலமெல்லாம்
உம்முடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஹல்லேலூயா. நம் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் குருடரின் கண்களை திறந்தவர், முடவர்களை நடக்க செய்தவர். ஹல்லேலூயா. குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கின தெய்வம், அவர் மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பினவர். ஹல்லேலூயா. நம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும்.
அப்படியே முழங்கால் பண்ணி பாடுவோம். எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். 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 வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான்
இயேசுவே உம்மால எல்லாம் ஆகும் அப்பா. ஆமே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ரட்சா. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பலத்த துர்கமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. உம்மால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லையே அப்பா. அதிசயங்களை செய்கிற தெய்வம் நீர் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ரட்சா. வல்லவராய் நல்லவராய் அப்பா எங்கள் மத்தியில் என்றென்றும் வீற்றிருக்கிறீரே. சதா காலமும் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தேவனை நம்ம துதித்து ஆராதித்து கொண்டே இருப்போமா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. அவர் பெரியவர், அவர் சிறந்தவர். ஆமென். நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறாரே. ஆமென். இன்றும் நம்மோடு கூட இருந்து அசைவாடுகிற தெய்வமாய் இருக்கிறாரே. நம்ம எல்லாரும் தேவனை நம்ம துதித்து ஆராதித்து கொண்டே இருப்போமா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கே எங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம் ரட்சா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உன்னதங்களில் வீற்றிருப்பவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ரட்சா. மகிமையானவர் அப்பா, நீர் மகத்துவமானவர் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ரட்சா. வல்லமை நிறைந்த தெய்வம் நீர் அப்பா. உம்மை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லையே. உம்மை கண்டு கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்மை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ரட்சா. தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. மகத்துவம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. அபிஷேக நாதரே, ஆமென். மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவநதியாய் அம்மப்பா, வற்றாத ஜீவநதியாய் என்றென்றும் அப்பா எங்களோடு கூட அசைவாடி கொண்டு இருக்கிற தெய்வமே, உமக்கே ஆராதனைகள் ரட்சா. உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்குரிய தெய்வம் நீர் ஒருவரே, சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, உமக்கு நன்றி ரட்சா. உமக்கு நன்றி ரட்சா. ஆமென். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறதே. எஸ் மாஸ்டர், அவ்வளவு பெரிய தெய்வமாய் நீர் இருக்கிறீரே ரட்சா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை நிறைந்தவர் நீர், மகிமை நிறைந்தவர் நீர், மகத்துவம் நிறைந்தவர். எஸ் ஜீசஸ். நம்ம ஒவ்வொருவரும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்போமா. அவருடைய செயல்கள் எல்லாம் எவ்வளவு பெரியவைகள். ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் நம்ம துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீரே பெரியவர் அப்பா, நீரே பெரியவர். ஆமென். நீரே பெரியவர் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ரியாலா ரஷா பரபரதிரதலரவா ரிபாபா பரஷகரதியாந்தராதிரதலரவலரபா ரிபாபா பரஷபரபராதிரதலரவரபரபலரபா. அபிஷேக நதியாய் ரட்சா. எங்க மத்தியில் நீங்க இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அப்பா தேவ கரம் ரட்சா. ரிபாரதா ரஷபரபோரதிரதலரபரபா ரிபாபா பரஷகரதியாந்தரதலரபரபரபலரபா ரிபாபா ரஷபரபராதிரதலரபரபலரபா ரிபாபா பரஷரதியாந்தலர ரிகரதலரஷபரபோரதிரதலரபா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ரட்சா. ஆவியானவரே அப்பா, எஸ் ஜீசஸ். நம்ம தேவ சமூகத்தில் சொல்லுவோமா, என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்க ராஜா. எல்லாருக்கும் மாறணும்னு ஆசை இருக்குது. எல்லாருக்குமே இருதயத்தில் மாறணும்னு ஒரு ஆசை இருக்குது. சபைக்குள்ளே வரும்போது நான் மாறணுன்ற வாஞ்சியோடு வரீங்க. வசனத்தை கேட்கும் பொழுது இன்றிலிருந்து நான் இப்படி செய்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. சபையில் இருக்கும்போது அதிக சந்தோஷம், ஒரு ஆராதனையின் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கிறது. நான் மாற்றத்துக்குள்ளாய் வர வேண்டும் என்று விரும்பினாலும் வெளியே போகும்போது அப்படியே அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. மாற முடியலை.
ஒரு நாள் மாற முடியலை. தேவ பிள்ளையே, அவர் சமூகத்தில் சொல்லுவியா, அப்பா என்னை மாற்றுங்க ராஜான்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நான் மாற ஆசைப்படுறேன்ப்பா. என் பாவங்கள் மாறணும், என்னுடைய சுபாவங்கள் மாறணும், என்னுடைய தீய செயல்கள் மாறணும், என்னுடைய பெருமைகள் மாறணும், என்னுடைய மேட்டிமைகள் மாறணும். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கைட்டு சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கைட்டு சொல்லிக்கொண்டே இருப்பீங்களா? என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்க ராஜா. ஆமென். என்னை மாற்றுங்கப்பா. என்னை மாற்றவே நீங்கள் சிலுவையை ஏற்றுக்கொண்டீரே. என்னுடைய சுபாவங்களை மாற்ற நீங்கள் சிலுவையை ஏற்றுக்கொண்டீரே ராஜா. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? இரு கரங்களை மார்போடு அணைத்து கொண்டு, இன்றைக்கு ஒரு மாற்றம் எனக்கு வேணும்ப்பா. இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது நான் வந்த வண்ணமாக போகக்கூடாதுப்பா. ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளே இருக்கணும் ராஜா. ஒரு ஆவிக்குரிய மாற்றம் எனக்கு வேணும் என்று தேவ சமூகத்தில் இரண்டு கரங்களை மார்போடு அணைத்து கொண்டு சொல்லுவீங்களா? மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிவிடும் கருணை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. என் மனை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும். ஐயா உம்மை போலவே என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும். ஐயா உம்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிவிடும் கருணை நேசரே. நான் மாறவே ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னை மாற்றி விடுங்கப்பா, மாற்றிவிடும் கருணை நேசரே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும். ஐயா உம்மை போலவே என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும். ஐயா உம்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், ஆமென். என் செயல்கள் மாறணும்பா, என்னுடைய பேச்சு மாறணும், என்னுடைய பெருமை மாறணும். ஆமென். நான் மாறவே ஆசை
மாற்றிவிடும் கருணை நேசரே. என் நடம் மாறணும், என் நடை மாறணும், என் உடம் மாறணும், என் உள்ளம் மாறணும். நான் உம்மை போல வாழணும் போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும். ஐயா உம்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. 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 நம்ம எப்படி மாறணுமா? நம் தேவனை போல மாற வேண்டும். இயேசு நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து எப்படி வாழணும்னு அழகா வாழ்ந்து காட்டினாரே. எவ்வளவு அன்புள்ள தெய்வமாக இருந்தார், எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வமாக இருந்தார். எவ்வளோ பயங்கரமான பாவிகளையும் அவர் நேசித்தாரே. எல்லார பாவங்களையும் அவர் மன்னித்தாரே. பாவிகளை மன்னிக்கிற தெய்வமா இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தாரே. ஆமென். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாவத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. அவருடைய சுபாவங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. தேவ சமூகத்தில் சொல்லுவோமா, உம்மை போல மாறணும்ப்பா, நான் உம்மை போல வாழணும் ராஜா, உம்மை போல அன்புள்ள இருதயம் எனக்கு வேண்டும்பா, உம்மை போல மற்றவர்களை மன்னிக்கும் சுபாவம் வேண்டும்பா, உம்மை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும்பா, உம்மை போல பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் ராஜா, உம்மை போல என்னை மாற்றுங்க. எல்லாரும் சொல்லுவீங்களா, உம்மை போல என்னை மாற்றுங்க. இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவீங்களா, உம்மை போல என்னை மாற்றுங்க ராஜா. ஆமென். என்னடை மாறணும், என்னுடை மாறணும், என்னுள்ள மாறணும். ஐயா உம்மை போலவே என்னடை மாறணும், என்னுடை மாறணும், என்னுள்ள மாறணும். ஐயா உம்மை போலவே நான் வாழவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், நடம் மாறணும், என் நடை மாறணும், என்னுடை மாறணும், என்னுள்ள மாறணும். ஐயா உம்மை போலவே என் நடை மாறணும், என்னுடை மாறணும், என்னுள்ள மாறணும். ஐயா உம்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. 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 Yes Jesus, hallelujah. நம்ம இயேசுவை போல மாற வேண்டுமே. அவரை போல ஒரு ஜெப வாழ்க்கை, அவரை போல ஒரு துதியின் வாழ்க்கை. நம்ம ஜெபங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்ம தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன்னுடைய ஜெப நேரங்கள் எப்படி இருக்கிறது? தேவ சமூகத்தில்
அவசரமாய் முழங்கால் படிட்டு ஒரு துதி ஆராதனை இல்லாம உன்னுடைய ஜெபம் முடிக்கிறதா? இல்லை, இன்றைய தினத்துல தேவ சமூகத்தை ஒரு தீர்மானம் எடு. தேவ பிள்ளையே, உம்மை நான் துதித்து ஆராதிப்பேன்ப்பா. என் ஜெபத்துல எப்பொழுதுமே ஒரு துதி ஆராதனை இருக்கணும் ராஜா. என் ஜெபம் மாறணும், என்னுடைய சுயம் மாறணும், எனக்கு எனக்கு என்று கேட்கிற அந்த தன்மை மாறணும், மற்றவர்களுக்காய் கதறணும், என் தேசத்துக்காய் கதறணும். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வேண்டும்னு தேவ சமூகத்தில் கேட்பீங்களா? ஆமென். என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே. நான் மாறவே ஆசைப்பட. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உம்மை போல நான் மாறணும்பா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், ஆமென். வானத்தை பார்த்து இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா, நான் மாற ஆசைப்படுறேன்ப்பா. நான் உம்மை போல மாற ஆசைப்படுறேன்ப்பா. உம்மை போல வாழ ஆசைப்படுறேன்ப்பா. என்னுடைய சுகம் சுயம் சாகணும், என்னுடைய சுயம் அழியணும், உம்மை போல நான் மாறணும் அப்பா. தேவ சமூகத்தில் சொல்லுவோமா? என்னுடைய நடம் மாறணும்பா. என் இயேசுவை பின்பற்றுகிற நடையா இருக்கணும், என் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நடையா இருக்கணும். என்னுடைய உடைகள் மாறணும், தேவனுக்கு பிரியமான உடையா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான நடையா இருக்கணும். தேவ சமூகத்தை சொல்லுவீங்களா? நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை. சுபாவங்கள்லாம் மாறணும்பா. இயேசுவை போல சுபாவங்கள் எனக்கு ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. ஒரு விசை கூட. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடுங்கப்பா. நான் மாற ஆசைப்படுகிறேன், நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. Hallelujah, hallelujah, yes Jesus. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே, இந்த காலை வேளையிலப்பா எங்கள் சபைக்குள்ளாய் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறேன். நன்றி ராஜா. எங்க பிள்ளைகள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறேன். உமக்கு நன்றி ராஜா. வந்த வண்ணமா இல்லப்பா, ஒரு மாற்றத்தோடு நீங்க திரும்ப அனுப்புகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா இந்த காலை வேளைக்காய் ஒரு விசை கூட உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ராஜா.
உம்மை பாடி துதித்து ஆராதிக்க தேவன் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரச்சா. வந்த ஒவ்வொருவரையும் தேவன் இம்மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இனியும் ஆசீர்வதிங்க ரச்சா. உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க. உங்கள் வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களோடு கூட பேசட்டும் ரச்சா. ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது அப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய், உம்முடைய வார்த்தையினால் திருப்தியாக்கப்பட்டவர்களாய் திரும்பி செல்ல கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். இன்னும் வர வேண்டியவர்களை துரிதமாய் கொண்டு வாங்க. எங்கள் ஆராதனை பகுதியை முழுமையாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசினதான வார்த்தை, पिछले हफ्ते परमेश्वर से बात किया वचन, தேவனுடைய ஆலயத்தின் மகிமை, परमेश्वर के भवन की महिमा, தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது, परमेश्वर का भवन किस प्रकार का है, தேவனுடைய ஆலயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், परमेश्वर के भवन में आकर हमें क्या करना है, தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவன் நமக்கு என்ன செய்கிறார், परमेश्वर के भवन में से परमेश्वर हमारे लिए क्या करते हैं। இப்படிப்பட்ட अनेक காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். इस प्रकार के अनेक कार्यों को परमेश्वर हमसे बातें करते आ रहे हैं। ஆமென். தேவனுடைய ஆலயம், परमेश्वर का भवन, ஆமென், கர்த்தரை ஆராதிக்கும் இடம் என்று ஆண்டவர் முதலாவது சொன்னார். परमेश्वर की आराधना करने का स्थान है कर कर परमेश्वर ने पहले कहा। பலி செலுத்தும் இடம். बलि चढ़ाने वाली जगह। அப்ப நம்ம எதுக்கு வரோம்? तो हम किसके लिए आते हैं? பலி செலுத்துவதற்காக. बलि चढ़ाने के लिए। பலி बलि பலி बलि ஆமா, பிரைஸ் தி லார்ட். हाँ, प्रेज द लॉर्ड। பலியை பலி செலுத்துவதை பார்ப்பதற்கு அல்ல, बलि जो चढ़ाते उन्हें देखने नहीं, பலி செலுத்துவதற்காக நான் ஆலயத்திற்கு வருகிறேன். बलि चढ़ाने के लिए मैं भवन आता हूँ। அப்ப நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. ஆலயத்தில் வந்து तो हमें तमाशा नहीं देखना है परमेश्वर के भवन के अंदर आकर, அப்படின்னு கர்த்தர் நம்மோட பேசி இருக்கிறார். ऐसा परमेश्वर हमें बताए हैं। கடந்த வாரத்துல ஒரு செய்தி பாதியில முடிஞ்சிருக்கு. पिछले हफ्ते का एक संदेश आधे में खत्म हुआ। ஆமென். கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது நம்மோடு பேசுகிறார். प्रभु परमेश्वर के भवन में जब हम आते तो हमसे बात करते हैं। தேவனுடைய ஆலயம் என்பது परमेश्वर का भवन मतलब தேவன் நம்மோடு பேசும் இடம் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். परमेश्वर हमसे बात करने वाले जगह कर कर परमेश्वर ने हमसे कहा। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் போனபோது मूसा जब मिलाप वाले तंबू के अंदर गया, ஆமென், ஆண்டவர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். परमेश्वर मूसा से आमने सामने चेहरा देखकर बात किए। ஆசரிப்பு கூடாரம் என்பது मिलाप वाला तंबू मतलब பழைய ஏற்பாட்டின் ஆலயம் அதுதான். पुराने नियम का परमेश्वर का भवन वही है। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். இரண்டாவதான ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். दूसरा एक कार्य हमने देखा, சாமுவேல் शामुवेल தேவனுடைய ஆலயத்தில் இருந்தார். परमेश्वर के भवन के अंदर था। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है கர்த்தர் அவனோடு பேசினார். परमेश्वर उससे बात किए। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் परमेश्वर அவனோடு उससे பேசினார். बात किए। ஆலயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார். जब वो परमेश्वर के भवन में था, परमेश्वर उससे पुकारते हैं। அப்ப तब ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் கர்த்தர் நம்மோடு பேசினார். तो वो भवन किस प्रकार का रहना चाहिए करके उसके बारे में भी परमेश्वर बताए थे। சாமுவேல் இருந்த தேவனுடைய ஆலயம் शामुवेल रहने वाला परमेश्वर का भवन, விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. वहाँ का दीपक दिया हमेशा जल रहा था। ரட்சிப்புக்கு ஏதுவான செய்தி எந்த சபையில் இருக்கிறதோ, उद्धार के लायक संदेश जिस कलीसिया भवन में है, தேவன் அபிஷேகத்திற்கான தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ, अभिषेक के लिए परमेश्वर का वचन जहाँ पर है, அது எரிந்து பிரகாசிக்கும் சபை. वो उठकर प्रकाश देने वाला कलीसिया है। அந்த சபையில் தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். उसी कलीसिया उसी भवन में से परमेश्वर से बातें करेंगे कर कर परमेश्वर ने हमें बताया। இன்றைக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். आज सभी जन उत्पत्ति के 22वें अध्याय की ओर अपने पवित्र शास्त्र को घुमा लेंगे। ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 22वां अध्याय 9 முதல், Genesis chapter 22 9 से लेके ஏமன் 9வது வசனத்தின் முதல் கீழே உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். 9 से लेके नीचे वचनों को मैं पढ़ता हूँ। தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள்.
परमेश्वर ने उन्हें बताए हुए जगह पर वो आए। அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி वहां पर अब्राहम एक वेदी बांधकर கட்டைகளை அடுக்கி लकड़ियों को लगाकर தன் குமாரன் ஈசாக்கை கட்டி अपने पुत्र इसहाक को बांधकर அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினார்। और उस वेदी पर की लकड़ी के ऊपर उसे रख दिया। பின்பு ஆபிரகாம் फिर अब्राहम தன் குமாரனை வெட்டும்படிக்கு अपने पुत्र को काटने के लिए தன் கையை நீட்டி अपना हाथ बढ़ाकर கத்தியை எடுத்தான்। छुरी को लिया। அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் तब परमेश्वर का स्वर्गदूत வானத்திலிருந்து स्वर्ग से ஆபிரகாமே ए अब्राहम ஆபிரகாமே ए अब्राहम என்று கூப்பிட்டார்। उसने पुकारा। அவன் இதோ அடியேன் என்றார்। उसने कहा देख मैं यहाँ हूँ कर कर कहा। அப்பொழுது அவர் तब பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, बच्चे के ऊपर अपना हाथ मत रख, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, उसके लिए तू कुछ मत कर, நீ அவனை உன் புத்திரன் என்றும் वो तेरा इकलौता पुत्र है உன் कर ஏகசுதன் என்றும் பாராமல் अपना इकलौता पुत्र है करके भी तू नहीं देखा। எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே मेरे लिए तूने उसे दिया इसलिए நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் तू परमेश्वर का भय मानता है என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்। अब मैं इस बात को जान गया हूं करके कहा। ஹalleluya हालेलुया ஹalleluya। हालेलुया। 16வது வசனத்தின் கீழே பகுதியை வாசிக்கிறேன்। 16वें वचन से नीचे के वचन को मैं पढ़ता हूं। கர்த்தருடைய தூதன் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு परमेश्वर का स्वर्गदूत दूसरी बात आकाश से आवाज देकर நீ உன் புத்திரன் என்றும் तू तेरा पुत्र है कर உன் ஏகசுதன் என்றும் பாராமல் तेरा इकलौता पुत्र है करके भी तूने देखा। அவனை ஒப்பு கொடுத்தபடியினால் उसे तूने सौंप दिया इस वजह से, இந்த காரியத்தை செய்தபடியினால் इस कार्य को तूने किया इस वजह से நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன்। मैं तुझे निश्चय आशीष करूंगा। உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவே मैं तुझे आकाश के तारों के समान, கடற்கரை மணலைப் போலவே समुद्र के तीर के बालू के किनकों के समान பெருகவே பெருக பண்ணுவேன்। मैं तेरे वंश को बढ़ाऊंगा சந்ததிகள் சத்துக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் और तेरे वंश अपने शत्रुओं के नगरों के अधिकारी होंगे। என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் तूने जो मेरी बात मानी, உன் சந்ததிகளுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் तेरे वंश के अंदर पृथ्वी के सारे जाति के लोग आशीष पाएंगे कर என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்। मेरे नाम से मैंने शपथ खाई कर कर परमेश्वर ने कहा। ஹalleluya हालेलुया। ஆபிரகாம் பலிபீடம் கட்டி अब्राहम वेदी बांधकर ஆண்டவர் சொன்னபடி தன் மகனை பலி செலுத்தின போது परमेश्वर ने जैसे कहा वैसे अपने बेटे का जब बलि चढ़ाने गया, ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது। परमेश्वर अब्राहम से बात किए कर कर वचन कहता है। ஹalleluya हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள்। अच्छे से ध्यान दीजिए, கர்த்தர் எந்த இடத்தில் ஆபிரகாமோடு பேசுகிறார், परमेश्वर किस जगह पर अब्राहम से बात करते हैं। ஆண்டவர் சொன்னபடி பலிபீடம் கட்டி परमेश्वर ने जैसे कहा वैसे वेदी बांधकर ஆண்டவர் சொன்னபடி பலியை செலுத்தின போது परमेश्वर जैसे कहे वैसे जब बलि चढ़ाए। ஹalleluya। हालेलुया। ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, एक दिन परमेश्वर अब्राहम को देखकर कहते, ஆபிரகாமே ஆபிரகாமே ए अब्राहम உன்னுடைய மகனை तेरे बेटे को, ஏமன் ஸ்தோத்திரம் ஒரே மகனா இருக்கிறான்ல, तेरा जो इकलौता एक ही बेटा है ना, அவனை எனக்காக उसे मेरे लिए மோரியா மலையில கொண்டு போய் பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார்। मोरिया के पहाड़ के ऊपर ले जाकर बलि चढ़ा कर कर। ஹalleluya। हालेलुया। இதுவரைக்கும் ஆபிரகாம் பலவிதமான பலிகளை செலுத்தி இருக்கிறார்। अभी तक अब्राहम कई प्रकार के बलि चढ़ाया है, பல இடங்களில் பலிபீடம் கட்டி தேவனை ஆராதித்திருக்கிறார்। कई जगहों पर वेदी बांधकर परमेश्वर की आराधना किया है। அவைகளெல்லாம் ஆடு மாடுகள் பலியிடப்பட்டது। वहां पर भेड़ बकरी गाय बैल की बलि की गई थी। ஆண்டவர் அந்த ஆராதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்। परमेश्वर उन सारे आराधनाओं को अंगीकार किए। இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், अब परमेश्वर अब्राहम को देखकर पूछ रहे, நீ நேசிக்கிற மகனா இருக்கிற तू प्रेम करने वाला तेरा बेटा ஈசாக்கை इसहाक को மோரியா மலைக்கு கூட்டிட்டு போ। मोरिया के पहाड़ पर लेकर जा। ஹalleluya।
हालेलुया அல்லேலூயா. हालेलुया அங்க போய் वहां पर ले जाकर நான் காண்பிக்கும் இடத்தில் பலிபீடம் கட்டு. मैं जो जगह बताऊंगा उस जगह पर तू वेदी बांध உன் மகனை எனக்காக பலி செலுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். और तेरे बेटे को मेरे लिए बलि चढ़ा कर परमेश्वर मांग रहे हैं। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ஆபிரகாம் தன் மகனை கூட்டிட்டு போறான், अब्राहम अपने बेटे को लेकर जाता है வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு போறான். और साथ में उनके नौकरों को भी लेकर जाता है। 3 நாள் பிரயாணம், 3 दिन की यात्रा, 3 நாள் பிரயாணம். 3 दिन की यात्रा। ஆமென். आमीन। கர்த்தர் சொன்னதை செய்கிறதுக்கு எத்தனை நாள் பிரயாணம்? परमेश्वर ने जो कहा उसे करने के लिए कितने दिन की यात्रा? 3 நாள் பிரயாணம் பண்ணி சர்ச்சுக்கு வரணும்னா வருவீங்களா? 3 दिन का यात्रा करके चर्च में आना है तो आप आओगे क्या? Praise the Lord. Praise the Lord। அதுதான் ஆபிரகாம், वही अब्राहम, அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டான். इसीलिए वो आशीष पाया। பக்கத்துல இருந்துட்டு டைமுக்கு வர முடியல பாஸ்டர். बगल मेरे के समय में नहीं आ पा रहे पास्टर। Praise the Lord. Praise the Lord। நீங்க பாட்டெல்லாம் முடிங்க, நாங்க வரேன்னு சொல்லிட்டுலாம் வரோம். अरे आप गाना है सब खत्म करो उसके बाद हम आएंगे करके बोल के आते हैं। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। 3 நாள் பிரயாணம். 3 दिन की यात्रा வேலைக்காரங்களும் கூட போறாங்க. और उसके नौकर भी उसके साथ जा रहे हैं। எங்க போறோம்? कहां पर जा रहे हैं? அப்பாவை பார்த்து மகன் கேக்குறான், पिता को देखकर बेटा पूछ रहा है, எங்கப்பா போறோம்? पिताजी कहां पर जा रहे हैं हम? பலி செலுத்த போறப்பா. बलि चढ़ाने जा रहे बेटे। அவன் மகன் அடுத்த கேள்வி கேக்குறான், बेटा अगला सवाल पूछ रहा है, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, लकड़ी है, आग है, பலி மிருகம் எங்கப்பா? बलि चढ़ाने के लिए पशु जानवर किधर है? ஆடு எங்கப்பா? भेड़ किधर है? ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சொல்றாரு, अब्राहम कहते கர்த்தர் பார்த்துக் கொள்வார். परमेश्वर देख लेंगे। கர்த்தர் परमेश्वर ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும், अब्राहम को सिर्फ मालूम है பலி மிருகம் என் பிள்ளைத்தான். वो बलि का जो प्राणी जो जानवर है मेरा बेटा है। Praise the Lord. Praise the Lord। ஆபிரகாமிட்ட பிடிச்ச ஒரு காரியம், अब्राहम से पसंद एक कार्य ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कह रहे ஏமன் ஸ்தோத்திரம், ஏமன் உன் மகனை பலி செலுத்து. तू तेरे बेटे को बलि चढ़ा। பொண்டாட்டிட்ட போய் पत्नी के पास जाकर பலி செலுத்தணுமா வேண்டாமா बलि चढ़ाना है या नहीं चढ़ाना है? கேட்கவே இல்லை. पूछा ही नहीं, கேட்கவே पूछा ही नहीं, கேட்கவே पूछा ही, கேட்கவே. पूछा ही। ஆமென். आमीन। ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணுமா வேண்டாமான்னு பொண்டாட்டிட்ட கேட்டிருக்க கூடாது. परमेश्वर को दान देना है या नहीं देना है पत्नी से नहीं पूछना है। உங்க மனசுல வந்ததை போட்டுட்டு போய் சொல்லுங்க வேண்டாம். आपके मन में जो है उसे डालकर जाकर बाद में बताइए। ஆமென். आमीन। காணிக்கையும் பலி இதெல்லாமே நம்ம மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டியது. ये दान और ये बलि चढ़ाना ये सब हमारे पूरे मन से किया जाने वाला चीज है। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் अब्राहम மனைவிட்ட கேட்கல. पत्नी से जाकर नहीं पूछे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் नए नियम में एक मनुष्य பவுல் पौलुस ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே परमेश्वर को अपनाते ही ரத்தத்தோடும் மாமிசத்தோடும் ஆலோசனை பண்ணல. लहू और मांस के साथ उसने सलाह नहीं मांगी। அவன் வீட்டுல போய் அம்மா அப்பாட்ட எல்லாம் போய் சொல்ல போகல. वो अपने घर पे जाके अपने माता पिता को बताने नहीं गया। நான் இயேசுவை கண்டேன், मैंने यीशु को देखा है, ரட்சிக்கப்பட்டேன், मैं उद्धार पाया, ஊழியத்துக்கு போறேன் सेवकाई के लिए जा रहा हूँ, அப்படி நாங்க பெர்மிஷன் எல்லாம் கேட்க போகல. ऐसे जाकर परमिशन अनुमति मांगने नहीं गया। ஆண்டவர் தொட்ட உடனே परमेश्वर उसे छूते ही அடுத்தது அவனுக்கு அழைப்பு, अगला उसकी बुलाहट, ஊழிய அழைப்பு. सेवकाई की बुलाहट, நேரே பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கொண்டான். सीधे जाकर पवित्र भक्तों के साथ मिल गया। அல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய காரியங்கள் आत्मिक कार्य உலக மனுஷனோடு ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார். दुनिया के मनुष्य के साथ उसकी सलाह मांगोगे तो உலக மனுஷன் दुनिया का मनुष्य நம்மை பின்னிட்டு திரும்ப பண்ணுவான். हमें पीछे मुड़ने के लिए रखेगा। ஆவிக்குரிய காரியங்களை आत्मिक कार्य को ஏமன் ஸ்தோத்திரம் ஆவிக்குரியவனோடு ஆலோசனை பண்ணு. आत्मिक व्यक्ति के साथ तो उसकी सलाह मांग। கர்த்தர் உன்கிட்ட பேசினாரா? परमेश्वर तुझसे बात किए क्या? உன்கிட்ட ஒன்னு சொல்லிட்டாரா? तुझसे कार्य बताए क्या? அதை நீ தான் செய்யணும். उसे तुझे ही करना है। அத போய் ஆலோசனை கேட்டு இருந்தா அது உன்னால செய்யவே முடியாது. उसके बारे में जाके दूसरे से सलाह मांगेगा तो तू उसे कर ही नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் சைலண்டா எழுப்பி கூட்டிட்டு போயிட்டான். अब्राहम चुपचाप शांति में उसके लड़के को लेकर चले गए। காலையிலே புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. सवेरे निकल गए। வேலைக்காரன்ட்டையும் ஒண்ணும் சொல்லல. उनके नौकरों को भी किसी को नहीं बताए। நான் கூட்டிட்டு போற மாதிரி நீ வா, मैं जैसे लेके जा रहा हूं वैसे तू भी आ, நான் சொல்றது மாதிரி நீ வா. मैं जैसे बोल रहा वैसे तू आ। மலையின் அடிவாரத்துக்குள்ள पर्वत उस पहाड़ के नीचे வேலைக்காரங்களை நிறுத்திட்டான். अपने नौकरों को रोक दिया। விறகு கட்டைய ஈசாக்கு சுமக்கிறான். लकड़ियों को जो इसहाक उठा रहा है, ஏமன் ஸ்தோத்திரம் சுமந்து போய் அங்க போகும்போது उठाकर लेकर वहां जाते समय கர்த்தர் காண்பித்த இடத்தில்
परमेश्वर दिखाए बताए जगह पर கர்த்தர் விரும்பினபடி परमेश्वर जैसे चाहते थे ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டிவிட்டார். अब्राहम वेदी को बांध दिया. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஈசாக்கு நினைச்சிருப்பான், इसहाक ने सोचा होगा, அப்பா சொல்லிட்டாரு, पिताजी ने तो बोल दिए, ஏன்னா அப்பா தான் அற்புதங்களை பார்த்து நிறைய கண்டவராச்சே. क्योंकि पिताजी ने तो बहुत सारे अद्भुत को देखे. பலிபீடம் கட்டும் போதாவது ஆண்டவர் அவருக்கு ஆட்ட கொடுத்துருவாருன்னு நினைச்சிருப்பான். वेदी को बांधते समय तो भी परमेश्वर को एक भेड़ या बकरी दे दिए होंगे. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பலிபீடம் கட்டி இருப்பாங்க. ये दोनों मिलकर ही वेदी को बांधे होंगे. பலிபீடம் கட்டியாச்சு. वेदी को बांध दिए. இப்ப अभी ஈசாக்குடைய கையையும் காலும் கட்டுறான். इसहाक के हाथ और पांव को बांध रहा है, பலிபீடத்தின் மேல வைக்கிறான். उस वेदी के ऊपर रख रहा है. பலிபீடத்தின் மேல நின்று கொண்டு वेदी के ऊपर रुककर கர்த்தர் சொன்னபடி, परमेश्वर ने जैसे कहा, கர்த்தர் விரும்பினபடி परमेश्वर ने जैसे चाहा, பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாகும் போது बलि चढ़ाने के लिए जब वो तैयार हो रहा था, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. आकाश से एक आवाज आई, ஆபிரகாமே ஆபிரகாமே, हे अब्राहम, हे अब्राहम, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. बच्चे लड़के के ऊपर अपना हाथ मत रख. அல்லேலூயா हालेलुया. பலிபீடம் தேவனுடைய ஆலயம். वेदी परमेश्वर का भवन. நீ தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது तू परमेश्वर के भवन में आते समय கர்த்தருடைய சத்தம் உனக்குள் கேட்கப்பட வேண்டுமானோ, परमेश्वर की आवाज तुझे सुनाई देनी है तो தேவன் விரும்பும் பலி உன்னிடத்திலிருந்து புறப்பட வேண்டியது அவசியம். परमेश्वर पसंद करने वाला, चाहने वाला बलि तुझसे निकलना अवश्य है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பலி செலுத்தாதவனிடத்தில் கர்த்தர் பேச மாட்டார். परमेश्वर के भवन में आकर जो बलि नहीं चढ़ाते उनसे परमेश्वर बात नहीं करेंगे. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் முதலாம் தரம் பேசுகிறார். परमेश्वर पहली बार बात कर रहे. பலிபீடத்தில் கத்தி நின்று கொண்டு கத்தியை ஓங்கும் போது वेदी के ऊपर खड़े रहकर जब छुरी को उसने खींचा, கர்த்தரின் சத்தம், परमेश्वर की आवाज, ஆபிரகாமே ஆபிரகாமே, ये अब्राहम, ये अब्राहम, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, लड़के के ऊपर हाथ मत रख, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, उसको तू कुछ मत कर, நீ அவனை உன் புத்திரன் என்று, तू उसे अपना पुत्र कर உன் कर ஏக சுதன் என்று, और अपना एक लौता पुत्र कर कर பாராமல் नहीं देखा எனக்கு ஒப்பு கொடுத்தபடினா और उसे मेरे लिए दे दिया. इस वजह से எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றா. तू मुझसे डरता है, बेईमानता है कर कर मैं जान गया हूँ. அல்லேலூயா. हालेलुया. ஆலயத்தில் வரும்போது तो भवन में आते समय எந்தவித பலியை செலுத்தணும் தெரியுமா? किस प्रकार की बलि चढ़ानी चाहिए मालूम है क्या? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் விரும்பும் பலி. परमेश्वर चाहने वाला बलि. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. ஆண்டவர் இந்த இடத்துல விரும்பின பலி என்ன தெரியுமா? परमेश्वर इस स्थान पर चाहने वाला, पसंद करने वाला बलि कौन सा था मालूम है क्या? ஆபிரகாம் எதை அதிகமாக நேசித்தானோ अब्राहम जिससे अधिक प्रेम किया அத பலி செலுத்து. उसे बलि चढ़ा. ஆமென். आमीन. இங்க வந்து यहाँ कर நீ எதை ரொம்ப நேசிக்கிறியோ तू जिससे बहुत प्रेम करता है அத சிலுவையில அற. उसे क्रूस पे चढ़ा. ஆமென். आमीन. இயேசுவை விட यीशु से बढ़कर எதை அதிகமா நீ நேசிக்கிறியோ जिससे तू अधिक प्रेम करता है அது உன்னை விட்டு விலகணும். वो तुझसे बाहर निकले. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. உன்னை ஜீவ பலியாக்கணும். तू अपने आप को एक जीवित बलि बना. உன்னை ஜீவ பலியாக்க முடியாம தடவன்றது எது தெரியுமா? तू अपने आप को जीवित बलि नहीं बना पाता, उसमें रोकने वाला रुकावट क्या है मालूम है क्या? நீ எதைய உன்னை ஆண்டவரை விட அதிகமா நேசிக்கிற? तू किसी एक चीज को परमेश्वर से भी ज्यादा, परमेश्वर से भी बढ़कर प्रेम करता है. அல்லேலூயா. हालेलुया. நீ எதை ஆண்டவரை விட அதிகமா நேசிக்கிறியோ तू जिस कार्य या चीज को परमेश्वर से ज्यादा प्रेम करता है, ஆலயத்துல வந்து भवन में आकर அது உன்னை விட்டு அழிவதற்கு, वो तुझसे नाश होने के लिए, ஆமென், आमीन, அது உன்னை விட்டு விலகி போவதற்கு वो तुझे छोड़कर दूर जाने के लिए ஆண்டவருடைய சமூகத்துல ஜீவ பலியா உன்னை ஒப்பு கொடுத்தா, परमेश्वर के सम्मुख एक जीवित बलि के रूप में तू समर्पण करेगा तो அந்த இடத்துல தான் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை நீ கேட்க முடியும். उसी जगह पर तू परमेश्वर बात कर रहे उस आवाज को सुन सकता है. ஆபிரகாம் விரும்பினது अब्राहम चाहने वाला 100 வயசில் பெற்றெடுத்த பிள்ளை. अरे जब 100 साल का था तभी पैदा हुआ बच्चा. யோசித்து பாருங்க.
सोच के देखिए 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை கிடைச்சாலே முத்தி 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 வெளியே விடாம உட்கார வச்சுக்கிறான். 5 साल 10 साल के बाद एक बच्चा मिल जाएगा तो उसको इतना चुम्मा चुम्मा देंगे कि उसको बाहर जाने नहीं देंगे அவங்கள யாரையும் தொட கூட விட மாட்டேங்க. और उसको कोई और छूने भी नहीं देंगे. 100 வயசு 100 साल 100 வயசு 100 साल 100 வயசுல கிடைச்ச பிள்ளை. 100 साल जब था तब अब्राहम को ये बेटा मिला. ஆபிரகாம் எவ்வளவு நேசிச்சிருப்பான். अब्राहम कितना प्रेम किए होंगे. Praise the Lord. Praise the Lord. நாம் ஆண்டவரை விட நேசிக்கப்படுவது எதுவோ அது அழியும் வரைக்கும் தேவனின் சத்தத்தை நம்மால் கேட்க முடிவது இல்லை. हम परमेश्वर से ज्यादा या परमेश्वर से बढ़कर जिस कार्य या जिस चीज से हम प्रेम करते हैं वो चीज या वो कार्य नाश होने तक हम परमेश्वर की आवाज को सुन नहीं सकते. ஆண்டவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது எது தெரியுமா? परमेश्वर तुझसे और मुझसे किस बात की उम्मीद करते मालूम है क्या? இந்த உலகத்தில் எல்லாவற்றை விடவும் இயேசுவை நீ நேசிக்க வேண்டாம். इस दुनिया के बाकी सभी चीजों से बढ़कर तू यीशु से प्रेम रखे. பேதுருவிட்ட இயேசு கேட்டார், पतरस से यीशु ने पूछा நீ என்ன நேசிக்கிறியப்பா? तू मुझसे प्रेम करता है क्या? ஆம் ஆண்டவரே. हाँ प्रभु. இரண்டாவது கேக்குறார், நீ என்ன நேசிக்கிறியப்பா? दूसरी बार पूछ ले तू मुझसे प्रेम करता है क्या? உமக்கு தெரியும் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்னு. हाँ आपको मालूम है प्रभु मैं आपसे प्रेम करता हूँ. மூணாவது தடவை கேக்குறார், நீ என்ன நேசிக்கிறியா? तीसरी बार भी पूछ रहे कि तू मुझसे प्रेम करता है क्या? எல்லாவற்றை விடவும் என்ன நேசிக்கிறியா? तू बाकी सभी चीजों से बढ़कर मुझसे प्रेम करता है क्या? ஆமென். आमीन. ஆண்டவரை எப்படி நேசிக்கணும்? परमेश्वर से कैसे प्रेम करना है? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விடவும் ஆண்டவரை அதிகமா நேசிக்கணும். दुनिया के बाकी सभी चीजों से बढ़कर परमेश्वर से अधिक प्रेम रखना है. ஆமென். आमीन. அப்ப ஆண்டவருக்கு தான் ஃபர்ஸ்ட். तो परमेश्वर के लिए पहला स्थान. அன்பு யாருக்கு ஃபர்ஸ்ட்? प्रेम किसको पहला? பணத்துக்கா? पैसे के लिए क्या? வேலைக்கா? नौकरी काम के लिए क्या? வேற எதுக்குமா? या और किसी कार्य के लिए क्या? अम्मा अप्पा का? माता पिता को क्या? பொண்டாட்டி का? पत्नी को क्या? ये सब चला जाएगा. ये सब चले जाएंगे. என்னது? क्या? இதெல்லாம் ये सब நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே हम देखते समय ही பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு. स्वभाव देशक की पुस्तक में एक वचन है, ரெக்கைகள் உண்டாகும், उसके लिए पंख आएगी அது உன்னை விட்டு பறந்து போய்விடும். और वो तुझे छोड़कर उड़ जाएगी. உலகத்துல பார்க்கறதெல்லாம் மாயை. दुनिया में देखने वाली सारी चीज माया है. பக்கத்துல கை பிடிச்சிருங்க. உலகத்துல நீங்க பார்க்கறதெல்லாம் மாயை. உங்க வேலையும் மாயை தான். दुनिया में देखने वाली सभी चीजें माया है. तुम्हारी नौकरी काम भी माया है. ஏன்? क्यों? நாளைக்கு சேட்டு சொல்லுவா, நாளையில இருந்து வராத. कल के दिन सेठ कहेगा तो कल से काम पे मत आ. ஏன் யா வரக்கூடாதுன்னு கேட்க முடியுமா? अरे क्यों बोल रहे हो मत आ करके पूछ सकते हो क्या? இல்ல नहीं இல்ல. नहीं. அப்ப तब மாறாதவர் ஒருத்தர். नहीं बदलने वाला एक ही है. மாறாதவர் ஒருத்தர். नहीं बदलने वाला एक ही है. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் அன்பு. उन्हीं को पहला प्रेम, முதல் அன்பு, पहला प्यार, எல்லாத்துக்கும் மேலான அன்பு, सबसे ऊपर का प्यार, அவரை மட்டும்தான். उन्हीं से அவரை மட்டும்தான். सिर्फ उन्हीं से. இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? आज परमेश्वर तुझसे बात करने वाला कार्य क्या है मालूम है क्या? அவரை விட நீ மேன்மையா எதை நினைச்சிருக்கியா? उनसे बढ़कर तो जिसको ऊपर महान समझता है அந்த ஆண்டவருடைய சமூகத்துல பலியா செலுத்திரு. उसे परमेश्वर के समक्ष बलि के रूप में चढ़ा दे. கர்த்தரின் சத்தம் உன் காதுகளில் கேட்க ஆரம்பிக்கும். परमेश्वर की आवाज तेरे कानों में सुनाई देगी. ஆமென். आमीन. ஆண்டவர் முதலாம் விசை ஆபிரகாம் அப்ப சொல்றாரு. परमेश्वर पहले विषय में जब अब्राहम को देखकर कहते हैं, ஆபிரகாமே ஆபிரகாமே, अब्राहम अब्राहम பிள்ளையாண்டவர் மேல உன் கையை போடாத. लड़के के ऊपर अपना हाथ मत रख. ஹalleluya. हालेलुया. ஏக சுதன் என்று பாராம, तेरा एक लौता पुत्र करके भी नहीं देखा, உன் புத்திரன் என்று பாராம, अपना पुत्र करके भी नहीं देखा. எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால मेरे लिए उसे सौंप दिया. इस वजह से நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிகிறேன். तू मुझसे डरता है, भय मानता है करके मैं जान गया हूँ. ஹalleluya. हालेलुया. ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது अब्राहम जब अपनी आंखों को उठाकर देखा, பின்னால ஆண்டவர் ஒரு ஆட்டை போட்டிருக்கிறார்.
पीछे परमेश्वर एक भेड़ को छोड़े। ஆமென் आमीन। பைபிள் சொல்லுது அது புதரிலே சிக்கி கிடக்கிறது. बाइबल कहता है एक झाड़ी में अटका पड़ा हुआ है। ஆபிரகாம் அந்த ஆட்டை போய் எடுத்து अब्राहम जाकर उस भेड़ को लेकर தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். अपने बेटे के जगह पर होम बलि चढ़ाया இடத்துக்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். और उस जगह का नाम अब्राहम ने यहोवा हीरे करके रखा। அல்லேலூயா हालेलुया। பலி செலுத்தின பின்பு बलि चढ़ाने के बाद மறுபடியும் கர்த்தருடைய சத்தம் உண்டாகிறது. वापिस अब परमेश्वर का आवाज आया। ஆமென் आमीन ஆமென் आमीन। கையை பிடிச்சு சொல்லுங்க. हाथ पकड़कर बोलिए। சர்ச்சில் வந்து ஊம்னா மூஞ்சியா இருந்தா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. பலி செலுத்தினா கர்த்தருடைய சத்தத்தை நல்லாவே கேட்கலாம். परमेश्वर के भवन में आकर गूंगे के समान बैठे रहोगे तो परमेश्वर की आवाज को नहीं सुन सकोगे। आकर परमेश्वर की स्तुति करोगे तो परमेश्वर की आवाज को अच्छे से सुन सकोगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஏமன் இரண்டாவது முறை दूसरी बात அதே பலிபீடத்தை वही वेदी पर ஆண்டவர் காண்பித்த ஆட்டை எடுத்து பலி செலுத்தினார். परमेश्वर दिखाए एक भेड़ को बलि चढ़ाए। கர்த்தருடைய தூதன் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிடுகிறார். परमेश्वर का स्वर्गदूत दूसरी बार आकाश से आवाज दिया। மறுபடி கர்த்தரின் சத்தம் ஆபிரகாமின் காதுகளில் கேட்கிறது. एक बार फिर परमेश्वर की आवाज अब्राहम के कानों में पड़ी। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा ஏக சுதன் என்றும் பாராமல் तूने एक लौता पुत्र करके भी नहीं देखा। அவனை ஒப்பு கொடுத்தே तूने उसे सौंप कर இந்த காரியத்தை செய்தபடியினால் इस कार्य को तूने किया। इस वजह से நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். मैं तुझे निश्चय आशीष कर ஆமென் आमीन। கர்த்தர் யார் ஆசீர்வதிப்பாரா? परमेश्वर किसे आशीष करेंगे? யார் ஆசீர்வதிப்பாரா? किसे आशीष करेंगे? நம்ம ரொம்ப நேசிக்கிறத பலி செலுத்தினா हम जो बहुत ज्यादा प्यार करते हैं ना उससे बलि चढ़ाएंगे तो அவனுக்கு தான் சுயம் அளிக்கப்படும். उसी का स्वार्थ नाश होगा। சுயம் அளிக்கப்பட்டவன் स्वार्थ जिसका नाश हो गया கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார். परमेश्वर के द्वारा आशीष पाएगा। சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவே उसके वंश जो आकाश के तारों के समान, கடற்கரை மணலைப் போலவே समुद्र की रेत के किनकों के समान பெருகவே பெருக பண்ணுவேன். निश्चय बढ़ेंगे कर உன் சந்ததியா तेरे वंश தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வார் என்றும் अपने शत्रुओं के द्वार को जो अधिक नगरों के अधिकारी होंगे। நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் तूने जो मेरी बात मानी इस वजह से உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் तेरे वंश के अंदर पृथ्वी के सारे जाति के लोग आशीष पाएंगे। என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். मेरे नाम से शपथ खाता होकर कर परमेश्वर ने अब्राहम से कहा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி परमेश्वर अब्राहम को दर्शन देकर பலிபீடத்தின் அருகில் என்று பேசுகிறார். वेदी के बगल से बात कर रहे। என்ன பேசுகிறார் தெரியுமா? क्या बात कर रहे मालूम है क्या? ஏற்கனவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறார். पहले से ही परमेश्वर ने जो अब्राहम से वादा वचन दिया था उसे वापस नया कर रहे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆலயத்தில் வரும்போது तो कलीसिया भवन में आते समय ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். परमेश्वर से बात करते। ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கும் போது परमेश्वर की आराधना करते समय ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது परमेश्वर की बलि चढ़ाते समय கர்த்தர் நம்மோட பேசுகிறார். परमेश्वर से बात करते। ஆபிரகாமோடு என்ன பேசினார் தெரியுமா? अब्राहम से क्या बातें की मालूम है क्या? ஏற்கனவே ஆபிரகாமோடு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். पहले से ही परमेश्वर अब्राहम से वादा किए थे। அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறார். उसी वादा को फिर से परमेश्वर नया कर रहे। நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். मैं तुझे निश्चय आशीष करूंगा। உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவே तेरे वंश को आकाश की तारों के समान, கடற்கரை மணலைப் போலவே समुद्र की रेत के किनकों के समान பெருக பண்ணுவார்கள். निश्चय बढ़ेंगे। உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பார்கள். तेरे वंश शत्रुओं के नगर के ऊपर अधिकारी होंगे। என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் तूने जो मेरी बात मानी इस वजह से உன் சந்ததிகள் तेरे वंश பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும். पृथ्वी के सारे जातियों के ऊपर आशीषित रहेंगे। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா உங்க சந்ததி பூமியில் உள்ள சகல சந்ததியை விட
ஆசீர்வதிக்கப்பட்டதா? ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். तुम परमेश्वर की बात मानोगे तो तुम्हारे वंश पृथ्वी के सारे जातियों से बढ़कर आशीषित रहेंगे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? ஆண்டவருக்கு परमेश्वर को, கீழ்ப்படியணும். परमेश्वर की बात माननी है. ஆண்டவர் விரும்புகிற பலியை கொடுக்கணும். परमेश्वर जो चाहते पसंद करते वो बलि चढ़ानी है. ஆண்டவர் விரும்புகிற பலி என்ன? परमेश्वर चाहने वाला बलि क्या है? நீ எதை ஆண்டவரை விட அதிகமா நேசிக்கிறிய அத. तू जिसे परमेश्वर से भी अधिक प्रेम करता है ना, उसे. எதை நேசிக்கிற ரொம்ப? किसे तू अधिक प्रेम करता है? எதை ரொம்ப நேசிக்கிற? किसे तू अधिक प्रेम करता है? அத பலி செலுத்து. उसे बलि चढ़ा. ஆண்டவர் தான் நேசிக்கப்பட வேண்டியவர். सिर्फ परमेश्वर एक ही प्रेम करने की योग्य है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது இன்னொரு காரியம். दूसरा और एक कार्य. சகரியா லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका का सुसमाचार 1வது அதிகாரம் 9 முதல் 17 வசனங்கள். पहले अध्याय का 1 से लेकर 17 वचन. Luke chapter 1 verse 9 to 17. और लूका का पहले अध्याय का 9 से लेकर 17 वचन. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, ஆசாரிய முறைமையின்படி याजकों के रीति के अनुसार அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து वो परमेश्वर के भवन में प्रवेश कर தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றார். धूप जलाने के लिए चिट्ठी पाया. தூபம் காட்டுகிற வேளையில் धूप जलाते समय ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். लोग सभी भीड़ के साथ इकट्ठे होकर बाहर प्रार्थना कर रहे थे. கர்த்தருடைய தூதன் परमेश्वर का स्वर्गदूत ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். एक जन वो धूपदान के दाहिने तरफ खड़े रहकर उसको दर्शन दिया. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். जकरिया देखकर घबराया और उसके ऊपर बड़ा भय छा गया. தூதன் அவனை நோக்கி, परंतु स्वर्गदूत उसे देखकर, சகரியாவே ए जकरिया, பயப்படாதே, भयभीत ना हो, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. तेरी प्रार्थना सुन ली गई உன் மனைவியாக எலிசபெத் और तेरी पत्नी एलिशबा உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். तेरे लिए एक पुत्र जनेगी அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. और तू उसका नाम यूहन्ना रखना. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். तेरे लिए आनंद और हर्ष होगी. அவன் பிறப்பு நிமித்தம் अनेகர் சந்தோஷப்படுவார்கள். और उसके जन्म के कारण बहुत लोग आनंदित होंगे. அவன் கர்த்தருக்கு முன்பதாய் பெரியவனாயிருப்பார். वो प्रभु के सामने महान होगा. திராட்சரசமும் दाखरस மதுவும் குடியார். मदिरा कभी नहीं पिएगा. தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே अपनी माँ के गर्भ में रहते समय ही பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். पवित्र आत्मा से परिपूर्ण हो जाएगा. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரை, वो इस्राएल के वंशों को, अनेகரை, इस्राएल के वंशों में से अनेक को அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவார். उन्हें उनके प्रभु परमेश्वर की ओर फेरेगा. आमेन, आमीन, हालेलुया, हालेलुया. வாசிக்க நேரம் இல்ல, வீட்ல போய் வாசிடுங்க. पढ़ने का समय नहीं, घर जाकर पढ़ लीजिए. நான் உங்களுக்கு சொல்கிறேன், मैं आपसे कहता हूँ, பைபிள் சொல்லுது சகரியா. बाइबल कहते जकरिया. பழைய ஏற்பாட்டின் காலம் அது. पुराने नियम का समय था वो. சம்பவம் புதிய ஏற்பாட்டில் எழுதி இருக்கலாம். ये घटना नए नियम में लिखा है. ஆமென், आमीन. இயேசு பிறப்பதற்கு முன்பே यीशु का जन्म होने से पहले இவன் சகரியா என்கிறதான ஒரு குடும்பம், சகரியா என்கிறதான ஒரு ஆசாரியன். जकरिया नामक एक परिवार, एक याजक. இவன் அவனுடைய வேலை என்ன? उसका काम क्या था? இவன் ஸ்தோத்திரம் தூபம் காட்டும் வேலை. धूप जलाने का काम. தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடத்தில் தூபம் காட்டும் வேலை. परमेश्वर के भवन में वेदी के सामने धूप जलाने का काम. ஆசாரியர்கள் நிறைய இருந்தாங்க. याजक बहुत लोग थे. அப்ப அவங்களுக்கு இவன் சீட்டு போடுவாங்க. तो उनके लिए चिट्ठी डाली जाती थी. இந்த நாள்ல யார் தூபம் காட்டணும், इस दिन कौन जाकर धूप जलाए, இந்த நாள்ல யார் பலி செலுத்தணும், उसके अगले दिन कौन जाकर बलि चढ़ाए. அப்படி லைனா வந்துகிட்டே இருக்கும். ऐसे एक एक कर क्रमक अनुसार लाइन में आते. இப்ப சகரியாவுடைய முறை வருகிறது. अब जकरिया की रीति आई. சகரியா जकरिया, அவனும் அவன் குடும்பமும் எப்படி இருந்துச்சா? उसका वो और उसका परिवार कैसे था? 6வது வசனம் சொல்லுது, 6वां वचन कहता है, கர்த்தரிட்ட वे परमेश्वर के சகல கற்பனையின்படியும் सारी आज्ञाओं को நியமங்களின்படியும் और विधियों के अनुसार குற்றமற்றவர்களாய் நடந்து निर्दोष चलने वाले थे. தேவனுக்கு முன்பதாய் परमेश्वर के सामने நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். धर्मी थे. எப்படி இருந்தாங்களா? कैसे थे? அந்த வசனத்தை முதல்ல எல்லாம் கரெக்டா படிக்கணும். उस वचन को पहले सभी जन को ठीक से पढ़ना है. ரெண்டு பேரும் அப்படின்னா யாரு? புருஷனும் மனைவியும். दोनों जन मतलब पति और पत्नी.
கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் प्रभु की सारी आज्ञाओं के अनुसार, நியமங்களின்படியும் विधियों के अनुसार குற்றமற்றவர்களாய் நடந்து निर्दोष चलकर தேவனுக்கு முன்பதா நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. परमेश्वर के सामने दोनों धर्मी थे. அவங்க வாழ்க்கை எல்லாத்துலயும் கர்த்தருக்கு முன்பதா சரியா இருந்துச்சு. उनका जीवन सारे कार्य में परमेश्वर के सामने सही था, ठीक था. ஆனா लेकिन அவங்க வாழ்க்கை கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும் போது उनके जीवन के नीचे के वचनों को पढ़ोगे तो அவள் மலடியா இருந்தாள். वो एक बांझ थी. அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. उनके लिए एक संतान बच्चा नहीं था. அவர்களுக்கு வயதும் சென்று போனது. और उनका उम्र भी हो चुका था. Praise the Lord. Praise the Lord. சில நேரத்துல சிலருக்கு ரொம்ப கோபம் வரும் பாருங்க. कुछ लोग के लिए कुछ समय बहुत गुस्सा आता है. என்ன கோபம் வரும் தெரியுமா? क्या गुस्सा आता है मालूम है क्या? எவ்வளவு நாளா நான் சர்ச்சுக்கு வரேன், कितने दिनों से मैं चर्च आ रहा हूँ, எவ்வளவு நாளா நான் ஜெபம் பண்றேன், कितने दिनों से मैं प्रार्थना कर रहा हूँ, ஆனா ஆண்டவர் எனக்கு மட்டும் அற்புதம் செய்ய மாட்டேங்காரு. लेकिन परमेश्वर सिर्फ मेरे लिए अद्भुत नहीं कर रहे. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, தாமதமாய் கிடைக்கும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில மிகவும் சிறப்பா இருக்கும். देरी से मिलने वाला Jesus. आशीर्वाद जीवन में बहुत ही सुंदर रहता है. ஆமென். आमीन. எவ்வளவு லேட்டா கிடைக்குதோ जितना लेट देरी से मिलता है அவ்வளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். उसके लिए उतने का उतना आशीर्वाद रहता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. சில நேரத்துல நமக்கு ரொம்ப கோபம் வந்துரும். कुछ समय में बहुत गुस्सा आ जाता है. எவ்வளவு ஜெபம் பண்றேன், मैं कितना प्रार्थना कर रहा हूँ, எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறேன், कितने सालों से चर्च आ रहा हूँ, ஒண்ணு நடக்கல. कुछ नहीं हुआ. ஆமென். आमीन. சகரியாவும் எலிசபெத்தும் जकरिया और एलिशबा அவங்களுக்கு வீடே பாத்தீங்கன்னா சர்ச் பக்கத்துல தான். उनका घर ही देखोगे तो चर्च के बगल में. ஆமென். आमीन. அவங்க வேலையே ஆசாரிய ஊழியம் தான். उनका काम ही याजक का काम था. ஆனா பிள்ளை இல்ல, लेकिन बच्चे नहीं, संतान नहीं, பிள்ளை இல்ல. बच्चे नहीं. பைபிள் சொல்லுது அவங்க வேண்டுதல் செய்துட்டே இருந்தாங்களாம். बाइबल कहता है वो विनती प्रार्थना कर रहे थे, ஏன்னா தேவதூதன் வந்து சொல்றான், क्योंकि वो स्वर्गदूत आकर कहता है, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. जकरिया तेरी प्रार्थना सुन ली गई. ஆமென். आमीन. வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, वो विनती प्रार्थना करते रहे, ஆனா பிள்ளை கிடைக்கவே இல்ல. लेकिन बच्चा मिला ही नहीं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. இப்ப अभी சகரியா தூபம் காட்டும் நேரம் வருகிறது. अभी जकरिया धूप जलाने के लिए उसका समय आया. Praise the Lord. Praise the Lord. தூபம் காட்டும் வேளை. धूप जलाने का समय. தேவன் ஸ்தோத்திரம், ஆசாரிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கான சீட்டை பெற்றார். याजकों के रीति के अनुसार भवन के अंदर जाकर धूप जलाने के लिए उसने उसके नाम पर चिट्ठी पाई. ஆலயத்துல போய் தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். अब ये भवन के अंदर जाकर धूप को दिखा रहा है जलाकर. ஆலயத்துக்கு வெளியே भवन के बाद ஜனங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. लोग प्रार्थना कर रहे. இவர் வெளியே வந்து தான் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். अब ये बाहर आकर ही लोगों को आशीष करना है. இவர் வெளியே வந்து தான் ये बाहर आकर ही உன் பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கிட்டு ஆண்டவர்ட்ட போய் சொல்லணும். तेरी परेशानी क्या है उसे पूछ कर जाके परमेश्वर को बतानी है, ஏன்னா அது பழைய ஏற்பாடு. क्योंकि वो पुराना नियम. இயேசுநாதர் இந்த உலகத்துல வந்து சிலுவையில் மரித்து உயிர் தெழுவதற்கு முன்புள்ள காலம். यीशु मसीह पृथ्वी पे आकर मरकर क्रूस पर चढ़कर मरकर तीसरे दिन जी उठने के पहले का समय है. ஸ்லோவாவே போவோம் என்ன? Praise the Lord. Hallelujah. हालेलुया. Amen. आमीन. Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்புள்ள காலம் यीशु मसीह के पहले का समय என்ன பிரச்சனைனாலும் ஆசாரியன்ட்ட தான் போணும். कोई भी परेशानी रहे याजक के पास ही जाना पड़ता है. ஆசாரியன் தான் போய் ஆலயத்துக்குள்ளால போய் ஆண்டவர்ட்ட கேட்டு பதில கொண்டு வருவான். याजक की भवन के अंदर जाकर परमेश्वर से पूछकर जवाब लेकर आता है. இப்ப என்ன காரியம்னாலும் अब कोई भी कार्य हो எங்கேயும் போக வேண்டாம், कहीं पर नहीं जाना है. நீ முழங்கால் போட்டா போதும். तू घुटने टेकेगा तो काफी है. ஆமென். आमीन. ஏன்னா क्योंकि ஆசாரிய ஊழியத்தை ஆண்டவர் நிறுத்திட்டார். याजकों की सेवकाई को परमेश्वर रोक दिए. ஆமென். आमीन. தூபம் காட்டும் வேலையெல்லாம் அன்னைக்கு இயேசுநாதர் மரிக்கும் போதே முடிஞ்சு போச்சு. धूप जलाने की जो भी काम थी वो यीशु मसीह के मृत्यु के समय ही खत्म हो गई. அதுக்கு தான் ஆண்டவர் उसके लिए प्रभु அவன் ஆலயத்தில் இருந்த திரைச்சீலை वो उस भवन में का जो पर्दा மேல இருந்து கீழ வரைக்கும் கிழிச்சிட்டார்.
ऊपर से लेके नीचे तक फाड़ दिए। இப்ப யார் வேணாலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போகும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். अब कोई भी क्यों ना हो पवित्र स्थान और महापवित्र स्थान में जाने का जो भाग्य धन्य है वो यीशु मसीह के द्वारा हमने पाया है। ஆமென் आमीन। அதனால யாரும் வந்து பாஸ்டர் நீங்க இயேசுநாதர்ட்ட கேட்டு சொல்லுவீங்களா? इसीलिए कोई भी आकर पास्टर आप यीशु मसीह से पूछकर बताओगे क्या? அந்த வேலையை ஆண்டவர் அங்கேயே முடிச்சிட்டாரு. उस काम को परमेश्वर वहीं पर रोक दिए। உனக்கும் எனக்கும் ஒரே இடத்துக்குள்ளால பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். तुझे और मेरे को एक ही स्थान में प्रवेश करने का भाग्य और धन्य दिए हैं। हालेलुया 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 हालेलुया। ஜனங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. लोग सभी जो के प्रार्थना कर रहे। சகரியா ஆசாரியர் எப்பொழுது வெளியே வருவார்? जकरिया याजक कब बाहर आएगा? இவர் தூபம் காட்டிட்டு இருக்கும்போது ये धूप जलाते समय கர்த்தருடைய தூதன் அங்கே வருகிறான், ஆலயத்துக்குள் வருகிறார். परमेश्वर का स्वर्गदूत भवन के अंदर आता है। பார்த்து சகரியா பயப்படுறாரு. देखकर जकरिया डरते हैं। தேவன் தூதன் சொல்றான், சகரியாவே பயப்படாதே. देखकर स्वर्गदूत कहता है कि तू डर मत जकरिया, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. तेरी प्रार्थना सुन ली गई। மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். बाद एलिशबा तेरे लिए एक पुत्र जनेगी। அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. उसका नाम यूहन्ना रखना। உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். तेरे लिए आनंद और हर्ष होगा। அவன் பிறப்பினை விருத்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். और उसके जन्म के कारण बहुत लोग आनंदित होंगे। கர்த்தர் சகரியாவோடு பேசுகிற வேளை மிக முக்கியமான வேளை. तो परमेश्वर जकरिया से बात करने का समय बहुत मुख्य समय। ஆலயத்துக்குள்ளால இருக்கிறான். भवन के अंदर है। ஆலயத்துக்குள்ளார இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? भवन के अंदर आकर क्या कर रहा है मालूम है क्या? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தூபம் காட்டுறார். என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? भवन के अंदर क्या कर रहे? धूप को दिखा रहे। ஆமென் आमीन। அதனால அடுத்த வாரத்திலிருந்து அங்கிருந்தே சாம்பிராணி தெரியும், சாம்பிராணியோட வந்துராதீங்க. इसीलिए अगले हफ्ते से जो धूप जलाने की वस्तुओं से लेकर मत आइए। அதெல்லாம் அங்கே முடிச்சிட்டார் இயேசு. वो सब परमेश्वर वहीं पर रोक दिए। சகரியாவோட கடைசி அது. जकरिया के साथ वो अंत खत्म। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। இவன் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார். धूप को दिखा रहा है। கர்த்தர் யாரிடத்துல ஆலயத்துல பேசுவார் தெரியுமா? परमेश्वर किससे भवन में बात करेंगे मालूम है क्या? யாருடைய இருதயத்திலிருந்து? जिसके हृदय में से தூபமாய் நறுமணமாய் धूप और सुगंधित துதிகளும் ஆராதனையும் சத்தங்களும் வெளிப்படுகிறதோ स्तुति और आराधना की आवाज प्रकट होती है। அவங்க கிட்ட தான் கர்த்தர் பேசுவார். उन्हीं से परमेश्वर बात करेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சகரியாவோடு பேசும் வேளை परमेश्वर जकरिया से बात करने का समय இவன் பலிபீடத்தில் நின்று கொண்டு தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார். ये वेदी में खड़े रहकर धूप को दिखा रहा है। ஆண்டவர் இந்த தூபத்தை அவன் அங்கீகரிக்கிறார். परमेश्वर इस धूप को ग्रहण करते हैं। தூபம் காட்டுகிறவன் எப்படி இருந்தான்? धूप को दिखाने वाला कैसा था? தேவனுடைய கட்டளையின்படியும் परमेश्वर के दिए हुए आज्ञा के अनुसार, பிரமாணங்களின்படியும் विधियों के अनुसार சரியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு सही तरीके से अपने जीवन को बसाकर தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து परमेश्वर के भवन में प्रवेश कर தூபம் காட்டிக் கொண்டிருக்கிற धूप दिखाने वाले சகரியாவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். जकरिया से परमेश्वर बात करते। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, நீ ஆலயத்துக்கு வரும்போது तू भवन में आते समय பிரசங்கியின் புத்தகம் 5:1 சொல்லுது, सभादेशक का 5 अध्याय का पहला वचन कहता உன் है, தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். तू परमेश्वर के भवन में जाते समय तेरे चाल चलन को देख ले। கர்த்தர் ஆலயத்திலிருந்து உன்னோடு பேச வேண்டுமானால் परमेश्वर भवन में से तुझसे बात करना है तो தேவாலயத்துக்கு போகும்போது ஆயத்தமா போணும். परमेश्वर के भवन में जाते समय तैयारी के साथ जा। எப்படி போணும்? कैसे जाना है? எப்படி போணும்? कैसे जाना है? அதுதான் பாஸ்டர் குளிக்காம பாதி குளிச்சு பாதி குளிக்காம ட்ரெஸ் போட்டு வந்திருக்கமே. इसीलिए पास्टर आधा अधूरा नहाकर कपड़ा पहन कर आए। இது சரீர ஆயத்தம். ये शारीरिक तैयारी। கர்த்தர் உன்னோட பேசணும்னா परमेश्वर तुझसे बात करना है तो காலையில எழும்பி सवेरे उठकर உன் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரணும். तेरे आत्माओं को तैयार करके आना है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। 8:30 மணி 9 மணி வரைக்கும் தூங்குறது. 8:30-9 बजे तक सोना। அதுக்கு பிறகு ஓடி 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 சர்ச்சுக்கு வந்து சேர்றது. उसके बाद दौड़ दौड़ कर चर्च में आकर पहुंचना। திருப்பி போகும்போது பிரசங்கம் நல்லா இல்ல. वापिस जाते समय संदेश प्रचार अच्छा नहीं था।
பிரசங்கம் प्रचार संदेश அப்படின்னு சொல்லிட்டு போறது. ऐसा बोल के जाते। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஆயத்தமா வா. तैयारी के साथ आ। ஆயத்தமா வா. तैयारी के साथ आ। சகரியாவை பாருங்க. जकरिया को देखिए। ஆண்டவருட்ட கட்டளையின்படி, परमेश्वर दिए आज्ञा के अनुसार, பிரமாணங்களின்படி, विधियों के अनुसार தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆலயத்துக்குள்ளால போறான். अपने आप को तैयार कर कर परमेश्वर के भवन में जाता है। சகரியாவோட கர்த்தர் பேசுறாரு. जकरिया से परमेश्वर बात करते। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உனக்கு பிரியமான ஒருத்தரை பார்க்கணும்னா, आपके लिए कोई प्रिय व्यक्ति को, आपका जो प्रिय उसे देखने के लिए चाहते हो तो வீட்ல இருந்து போகும்போது என்ன மேக்கப் பண்ற, घर से निकलते समय कितना मेकअप करते हो, நாத்தம் போறதுக்கு ஸ்ப்ரே அடிக்கிற, अरे बदबू जाने के लिए स्प्रे मारते हो। ஆனா இயேசுநாதரை பார்க்கும்போது வர்றதுக்கு நாத்தத்தோட வர்றது. लेकिन यीशु मसीह को देखने के लिए, मिलने के लिए आते समय बदबू के साथ आते हो। Praise the Lord. Praise the Lord. ஆவிக்குரிய மாற்றங்கள் வேணும். आत्मिक परिवर्तन चाहिए। ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னால, परमेश्वर के भवन में आने से पहले ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து परमेश्वर के सम्मुख बैठकर பரிசுத்தம் பண்ண ஆரம்பி, पवित्र, अपने आप को पवित्र करना शुरू कर, சுத்திகரிக்க ஆரம்பி, शुद्ध करना शुरू कर, ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்க ஆரம்பி, परमेश्वर के सामने समर्पण कर, வேண்டியதை விடுவதற்கு அர்ப்பணிக்க ஆரம்பி, जिसे छोड़ना है उसे छोड़ने के लिए अर्पण कर, தேவ சமூகத்தில் சரண்டர் பண்ணிட்டு தேவாலயத்துக்கு வா. परमेश्वर के सम्मुख अपने आप को समर्पण करके परमेश्वर के भवन में आ। நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? मैंने जो बताया कितने लोग को समझ में आया? புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. समझे वे लोग सिर्फ हालेलुया बोलिए। அப்ப நான் வாபஸ் சொல்ல வேண்டாம். तो मुझे वापस बताने की जरूरत नहीं। கிட்டத்தட்ட 99.9 புரிஞ்சிருக்குது. तकरीबन 99.99 लोग को समझ में आया। புரிஞ்சா மட்டும் போதாது, समझा उतना ही काफी नहीं, புரிஞ்சதின்படி செய்யணும். जो समझे उसके अनुसार कार्य करना है। அல்லேலூயா. हालेलुया। புரிஞ்சிச்சு பாஸ்டர். समझ में आया पास्टर। எக்ஸாம்ல எழுதலன்னா 0 மார்க். एग्जाम परीक्षा में नहीं लिखोगे तो 0 मार्क्स। அதுதான் वही புரிஞ்சிச்சு பாஸ்டர். समझा पास्टर। அடுத்த வாரம் இப்படித்தான் வருவோம் பாஸ்டர். अगले हफ्ते भी ऐसे ही आएंगे पास्टर। காதுல தேவ சத்தம் கேட்காது, பிசாசின் சத்தம் தான் கேட்கும். कानों में परमेश्वर की आवाज नहीं सुनाई देगी, शैतान की आवाज सुनाई देगी। போகும்போது பிரசங்கன மறுபடி இந்த வார்த்தை வருது, எனக்கு என்னடி தெரியல. जाते समय संदेश अच्छा नहीं, वापिस ये बात आ रहा है, पता नहीं क्यों எனக்கு புதுசா இருக்கு. मुझे ही नया लग रहा है। யாருக்குள்ளால இந்த ஆவி கிரியை செய்திருக்குன்னு தெரியலையே. किसके अंदर ये आत्मा कार्य कर रहा है मालूम नहीं। ஆமென். आमीन। போகும்போது பிரசங்கம் நல்லா இல்ல, जाते समय संदेश प्रचार अच्छा नहीं। Praise the Lord. Praise the Lord। ஏதோ ஆவி கிரியை செய்திருக்க, कोई तो आत्मा कार्य किया है, இல்லன்னா ஆண்டவர் இப்படி பேச மாட்டாரா? नहीं तो परमेश्वर ऐसा बातें नहीं करते। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஆவியை விட்டுருங்க. என்ன? उस आत्मा को छोड़ दीजिए। Praise the Lord. Praise the Lord। யாராவது அப்படி பேசியிருந்தா இயேசுநாதர்ட்ட மன்னிப்பு கேளுங்க, எங்கிட்ட வராதீங்க. कोई ऐसा बात किए तो यीशु मसीह से माफी मांगे, मेरे पास मत आइए। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அப்ப சகரியா तो जकरिया என்ன செய்றாரு? தேவனிட்ட கட்டளையின்படி, क्या कर रहे? परमेश्वर ने जैसी आज्ञा दे वैसे பிரமாணங்களின்படி தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டு தேவாலயத்துக்கு போகிறான். विधियां व्यवस्थाओं के अनुसार अपने आप को तैयार करके परमेश्वर के भवन में जाते। அல்லேலூயா. हालेलुया। அவங்க கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். उसी से परमेश्वर बात करते, அவங்க கிட்ட தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, उसी से परमेश्वर कहते நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன். मैं तेरे लिए भलाई करने वाला हूँ। இத்தனை நாள் ஜெபித்த ஜெபத்துக்கு நான் உனக்கு பதில தர போகிறேன். इतने दिनों से जो प्रार्थना तूने किया उसके लिए मैं जवाब देने वाला हूँ। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ஆலயத்தில் நின்று பேசுகிறார். परमेश्वर भवन में रहकर बात कर रहे, நீ ஆயத்தமா வந்திருக்கிறியே, तू तैयारी के साथ आया है, எனக்கு தூபம் காட்டும்படி பலிபீடத்தில் ஏறி இருக்கிறாயே, मेरे लिए धूप दिखाने के लिए वेदी के ऊपर चढ़ा है, ஜெபங்களும் விண்ணப்பங்களும் என் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. तेरी प्रार्थना और विनती मेरे सम्मुख आकर पहुंची है। சகரியாவே, हे जकरिया, உன் உள்ளம் மகிழத்தக்கதாக, तेरा मन आनंदित हो ऐसा, உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக तेरे जीवन में हर्ष और आनंद हो इसलिए நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். मैं तेरे लिए अद्भुत करने वाला हूँ। உனக்கும் சந்தோஷம் உண்டாக, तेरे लिए भी आनंदित होगी, உனக்கு பிறக்க போகிற பிள்ளையின் நிமித்தம் तेरे को पैदा होने वाले बच्चे के निमित्त அநேகர் சந்தோஷப்படுவார்கள். अनेक लोग आनंदित होंगे। கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களா? ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए। கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए। தேவஜனமே, परमेश्वर के लोगों, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லக்கூடிய காரியம், आज परमेश्वर आपसे कहने वाला कार्य, அநேக காரியங்களுக்காக நீ அநேக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். अनेक कार्य के लिए तो अनेक दिनों से परमेश्वर से प्रार्थना कर रहा है, பதில் கிடைக்கல, जवाब नहीं
मिला, பதில் கிடைக்கல, जवाब नहीं मिला, உனக்குள் என்ன குறை? तेरे अंदर क्या कमी है? கர்த்தரிட்ட கட்டளைகளை மீறி இருக்கிறாயா? परमेश्वर दी आज्ञा का उल्लंघन किया है क्या? உடன்படிக்கையை மீறி இருக்கிறாயா? व्यवस्था वाचा का उल्लंघन किया है क्या? இன்னைக்கு நீ ஒப்பு கொடுக்க ஆரம்பி. हाँ, तू समर्पण कर। தேவாலயத்துக்கு வரும்போது ஆயத்தத்தோட வா. परमेश्वर के भवन में आते समय तैयारी के साथ आ। வேண்டுதலுக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். तेरे विनती के लिए परमेश्वर निश्चय जवाब देंगे। பெரிய மாற்றங்களை நீ காண போற. बड़े बदलाव को तू देखेगा। அல்லேலூயா. हालेलुया। வயது முதிர்ந்தது வரைக்கும் வேண்டுதல் செய்தார்கள். अरे बूढ़ा होने तक प्रार्थना और विनती करते रहे। யோவான் பிறக்கும் காலம் வருகிறது. यूहन्ना का जन्म पैदा होने का समय आया। யோவான் ஸ்நானகன் பிறக்கும் காலம். यूहन्ना बपतिस्मा देने वाले का जन्म होने का समय आया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உன்னுடைய வாழ்க்கையில तेरे जीवन நீ में ஜெபிக்கிற காரியத்துல तू जिस विषय के लिए प्रार्थना करता है, கர்த்தர் பதில் தரும் காலம் இது என்று கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर जवाब देने वाला समय यही है कर परमेश्वर कह रहे। உன்னை எங்க சேஞ்ச் பண்ணுமோ அதுல நீ சேஞ்ச் பண்ணிக்க. तुझे जहां पर बदलना है उस जगह पर तो अपने आप को बदल ले। ஆலயத்துக்கு வரும்போது ஆயத்தம் இல்லாம வராத. परमेश्वर के भवन में आते समय बिना तैयारी के मत आ। ஆலயத்துல வந்து தூபம் செலுத்தாம இருக்காத. परमेश्वर के भवन में आकर धूप जलाए बिना मत रहे। அல்லேலூயா. हालेलुया। ஆலயத்துல வந்து மௌனமா இருக்க கூடாது. कलीसिया भवन में आके चुपचाप मत बैठ। தூபமாய் நறுமணமாய் धूप और सुगंधित द्रव्य के जैसे துதிகளையும் ஆராதனையும் அவருக்கு செலுத்த ஆரம்பி. स्तुति और आराधना उनको चढ़ाना शुरू कर। சகரியாவோடு தேவாலயத்தில் நின்று கொண்டு கர்த்தர் பேசினார். जकरिया के साथ परमेश्वर के भवन में खड़े रहकर परमेश्वर बात किए। உன்னோடும் பேசுவார். तुझसे भी बात करेंगे। அல்லேலூயா. हालेलुया। சகரியாவோடு தேவாலயத்தில் நின்று பேசினார். जकरिया के साथ परमेश्वर के भवन में से बात किए। பலிபீடத்துல वेदी के ऊपर தேவன் விரும்பின பலியை செலுத்தினார். परमेश्वर चाहने वाले बलि को चढ़ाकर ஆபிரகாமோடு और चढ़ाने वाले अब्राहम से பலிபீடத்தின் அருகில் நின்று கர்த்தர் பேசினார். वेदी के बगल से परमेश्वर बात किए। அல்லேலூயா. हालेलुया। பலிபீடத்தில் ஆலயத்துல வந்து वेदी परमेश्वर के भवन में आकर தேவன் விரும்பும் பலி, परमेश्वर चाहने वाला बलि। ரோமர் 12:1 சொல்லுது. रोमियो का 12वें अध्याय का पहला वचन कहता है, நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே हमें अपने आप को जीवित बलि के रूप में समर्पण करना ही புத்தி உள்ள ஆராதனை. बुद्धि वाली आराधना है। முழங்கால் படிடுவா. घुटने टेकेंगे। இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படிடுவா. बैठे हुए जगह पर सभी घुटने टेकेंगे। பிரைஸ் தி லார்ட். பின்னால் இருக்கவங்க எழும்பி நில்லுங்க. पीछे जो बैठे हैं वो उठ जाइए, खड़े हो जाइए। ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி दोनों हाथों को आकाश को उठाकर, ஆண்டவரே परमेश्वर நீர் என்னோடு பேசின வார்த்தைக்காக आपने मुझसे की बातों के अनुसार உமக்கு நன்றி ஆண்டவரே. आपको धन्यवाद प्रभु। உமக்கு நன்றி ஆண்டவரே. आपको धन्यवाद எத்தனை प्रभु। பேர் சொல்ல போறீங்க? कितने लोग बोलेंगे நேர் முழங்கால நிக்க முடியும்? நான் நேர் முழங்கால நின்று கொண்டேன். सीधे घुटने टेक सकते तो सीधे घुटने टेक ஆண்டவரே कर பார்த்து சொல்லுங்க. परमेश्वर को देखकर बोलिए, என்னோடு பேசின வார்த்தைக்காக आपने मुझसे की बातों के உமக்கு நன்றி ஆண்டவரே. बातों के लिए धन्यवाद சத்தம் உயர்த்தி प्रभु। சொல்லுங்க. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. आवाज उठाकर बोलिए, உமக்கு நன்றி ஆண்டவரே. आपको धन्यवाद प्रभु। நீர் என்னோடு பேசும் தெய்வம் ஆண்டவரே. आप मुझसे बात करने वाले நீர் परमेश्वर என்னோடு हो। பேசும் தெய்வம் ஆண்டவரே. आप मुझसे बात करने वाले परमेश्वर ஆலயத்தில் हो। வரும்போது कलीसिया में आते என்னை समय வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. मुझे खाली हाथ नहीं என்னை भेजते, வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. खाली हाथ भेजने वाले என் परमेश्वर नहीं வேண்டுதலுக்கு हो। பதில் தரக்கூடியவர். मेरी विनती के लिए जवाब என் देने वाले, சத்தத்துக்கு பதில் தரக்கூடியவர். मेरी आवाज के लिए जवाब देने वाले ஆண்டவரே நீர் परमेश्वर। பேசும் தெய்வம். आप बात करने वाले நீர் परमेश्वर பேசும் हो। தெய்வம். आप बात करने वाले நீர் परमेश्वर பேசும் हो। தெய்வம் ஆண்டவரே. आप बात करने वाले நீர் परमेश्वर हो। பேசும் தெய்வம் ஆண்டவரே. आप बात करने वाले परमेश्वर நான் हो। எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறேனோ मैं जब भी परमेश्वर के भवन में आता हूँ அப்பொழுதெல்லாம் तब तक என்னோடு பேசும். मुझसे बात कीजिए। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. दोनों हाथों को उठाकर बोलिए, நான் எப்பொழுதெல்லாம் मैं जब जब இந்த ஆலயத்தின் வாசலில் इस भवन के द्वार में நான் கால் வைக்கிறேனோ मैं पाँव रखता हूँ அப்பொழுதெல்லாம் तब तक உம்முடைய சத்தத்தை आपकी आवाज को காதுகள் கேட்க வேண்டாம். मेरे कान सुने, என் இருதயம் கேட்க வேண்டாம். मेरा हृदय सुने, உம்முடைய சத்தம் आपकी आवाज எனக்குள் துணிக்க வேண்டாம். मेरे अंदर गूंजे। எத்தனை பேர் கரம் உயர்த்தி நான் சொல்றதை சொல்றீங்க? कितने लोग हाथ उठाकर मैं जैसे बोल रहा वैसे बोल रहे। ஆலயத்தில் வந்து भवन में आकर உங்க சத்தம் கேட்காம आपकी आवाज को सुने बगैर நான் வெறுமையா போக விரும்ப மாட்டேன். मैं खाली जाना पसंद नहीं करूंगा। விரும்ப மாட்டேன்.
விரும்ப மாட்டேன், मैं नहीं चाहूंगा, விரும்ப மாட்டேன். नहीं चाहूंगा। உங்க சத்தம் கேட்கணும் ஆண்டவரே, आपकी आवाज को सुनना है, உங்க சத்தம் கேட்கணும் ஆண்டவரே. आपकी आवाज को सुनना है। ரெண்டு கரத்தை மானத்துக்கு உயர்த்தி दोनों हाथों का आकाश कर उठाकर ஆபிரகாம் விரும்பினதை கர்த்தர் கேட்டார். अब्राहम ने जो चाहा उसे परमेश्वर सुने, அத பலியா செலுத்தினார். उससे वो बलि चढ़ाया। இன்னைக்கு நீ ஆண்டவரை விட आज तू परमेश्वर को छोड़कर எதை ரொம்ப நேசிக்கிற? जिससे तू अधिक प्रेम करता है, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. हाथ उठाकर परमेश्वर को देखकर बोल, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. हाथ उठाकर परमेश्वर को देखकर बोल, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. हाथ उठाकर परमेश्वर को देखकर बोल, அதை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். उसे मैं वेदी के ऊपर रख देता हूँ। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना कर रहे हैं? சத்தம் உயரட்டும். आपकी